வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த ரோஜா மலரை தொட்ட என் பிள்ளைக்கு சுப செய்தி ஒன்று கொடுக்காமல் என்னால் செல்ல முடியாது. என் குழந்தை, எந்த ஒரு செய்தியை என்னிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறாயோ அந்த செய்தியை உனக்கென நான் நடத்தி கொடுக்க வருவேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த கந்தனின் அன்பு எப்பொழுதும் நீ விரும்பிய ஒன்றை உன்னிடம் ஒப்படைக்கும் வரை வேறெங்கும் செல்லாது. என் பிள்ளை ஆசைப்பட்டு நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் போதும் போதும் என்று சொல்லும் அலை உன் வாழ்க்கையில் நான் உனக்காக துணை இருந்திருக்கிறேன். ஏனென்றால் கஷ்டங்களை தெய்வம் கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருந்து இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொடுக்க உனக்கு தெய்வம் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். நாம் எதிர்பார்த்தது போல நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி நீ ஒருபோதும் பதறாதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையும் கிடையாது. உன் அப்பன் முருகன் நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை முழுமையடையச் செய்ய கற்றுக்கொண்டாலே அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பேராச்சரியங்களும் மிக பெரிய அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்ன சொல்லித்தரப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. நாம் யோசித்தது போல எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்று நீ ஒருபோதும் கலங்காதே. உன் முன்னால் நின்று நான் உருவாக்கும் இந்த தருணங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிவிட பழகு. நான் உனக்காக எப்பொழுதும் எதையுமே நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் ஒரு விஷயத்தை உனக்கென நடத்திவிட முடிவெடுத்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் தோன்றுவேன். நீ கேட்டுத்தான் உன் கஷ்டம் என்னவென்றும் உனக்கு என்ன வேண்டும் என்றும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளையின் வாழ்க்கையில் தேவைப்படும் அத்தனை விஷயங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளைக்கென நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாலும் சரி, அவை அத்தனையையும் நான் முன்னின்று உனக்கு நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உடனிருக்கும் அப்பன் முருகன் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி கந்தன் உன்னோடு துணை வந்து விட்டேன். இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் எப்பொழுதும் நீ எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். இனி எந்த நாளும் இந்த கந்தனின் அருளோடு உனக்கு நடப்பதை நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் இது என்பதனையும் நீ மறக்காதே. எதிலும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வரும் நேரங்கள் முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வேண்டும் என்று என் பிள்ளை வேண்டி நிற்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உணர்த்தி விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, உன்னுடைய தேவைகள் என்னவோ, இதையெல்லாமும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும்
அவ்வளவு சுலபமாக இனி தொலைக்க முடியாதல்லவா? எதையுமே அவ்வளவு எளிதாக நீ விட்டுவிட முடியாதல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்க இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை மாற்றங்களையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் தருவேன். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி உன் முன்னால் நிறுத்துவேன். மேலும் மேலும் உனக்கு வெற்றியை நான் பரிசளிப்பேன். இந்த கந்தன் உனக்கு கொடுக்கும் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவையில்லாதது என்று உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லாமும் இனி நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். கந்தன் இருப்பதும் கந்தன் உன்னை வழிநடத்துவதும் இனி எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கலங்கி நின்று எதையும் நினைத்து வருந்தாதே. உன் வாழ்க்கை உனக்கான விருப்பங்களை எல்லாமும் நிச்சயமாக சரியாக நடத்தி கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் இனி இந்த கந்தனின் அருளோடு என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டு வாழப் போகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நான் நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்காக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது இனி வரும் காலங்களில் உனக்கு கட்டாயமாக தெரிந்துவிடும். கந்தன் ரோஜா மலரை கொண்டு உன்னை காண வருகிறேன் என்றால் இதிலிருந்து நீ உணரும் இந்த விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்தே உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? சரியான புரிதல் கொண்டு நாம் உருவாக்கும் இந்த கால நேரம் இனி நமக்கு தரும் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த ஆச்சரியங்களை நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா நிமிடங்களும் நமக்கு எதை தருவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நாம் இருந்து நடத்தும் இந்த விஷயங்களை நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லை என்று இந்த வாழ்க்கையில் எதையும் இனிமேலும் நீ உதறிவிடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் இனி என்றும் என்றென்றும் உன்னுடைய மனப்புரிதலை கொண்டு உனக்குள் நல்ல மாற்றத்தை தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். கந்தன் உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கை முழுமையையும் உன்னிடம் ஒப்படைக்க நான் வருகின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கண்கூடாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு சுப நிகழ்வை நடத்த முடிவெடுத்து விட்டேன். உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ சரிவர ஒன்றை புரிந்து கொண்டு நன்மதிப்போடு எதையும் நமக்கு நடத்தி கொடுக்க நம் தெய்வம் வரும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். எந்நாளும் உனக்கு வெற்றி நிரந்தரம் என்பதனை நீ மறந்து விடாதே. தோல்விகளை கடந்த வெற்றிதான் என்றும் நமக்கு நிலைக்கும் என்பதனையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே. இனி வரும் நாட்களில் உனக்கு நான் நம்பிக்கையை கொடுக்க துணை வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். கந்தன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எதிலுமே கவலையும் வேண்டாம், குழப்பமும் வேண்டாம். அப்பன் நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இனி எல்லாமும் மாறும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். இந்த சூழ்நிலைகளில் எல்லா மாற்றங்களும் உனக்கு தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். கவலைப்படாமல் செய்கின்ற காரியங்களில் தெளிவு கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை முன்னெடுத்து செல். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.